நீ ராஜா எங்க இருக்கிறீங்க வாயன் ஏண்டா அரசியல் மேடை இதில் வந்து பிளாக் பெல்ட் கருப்பு பெல்ட்லாம் தேவையான. திமுக நிகழ்ச்சி மேடையில் பேசிய அக்கட்சியின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கலாய்த்து பேசியுள்ளார். நீ வேஷ்டி கட்டின்னு துண்ட போது கம்பீரமா நண்டு போயான் செய்ய வச்ச கட்சி திமுக, செய்ய வச்சது எங்க அண்ணன் தளபதி. இதான்டா கட்சி, இவ்வளவு செய்யறோம். அது இன்னொருத்தங்கிற அந்த நாம் தமிழரா ஐயோ ஒன்னா நம்பர் ப்ராடுக்கு போடுறவங்க சொல்றாங்க. அரசியல் மேடைக்கு வந்துட்டு நான் வந்து கராத்தேக்கு போனேன், பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்டெல்லாம் சுற்றி சுற்றி செத்துனாங்க. நான் அப்படியே டபாஞ்சி 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 ஓடினேன். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. திரும்பி விட்டேன் ஒன்று. நீ ராஜா எங்க இருக்கிறீங்க வாயன் ஏண்டா அரசியல் மேடை இதில் வந்து பிளாக் பெல்ட்டு கருப்பு பெல்ட்லாம் தேவையான. எங்கள் அண்ணன் தளபதி ஒரு 65 கிலோ கூட கம்மியாக தான் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தெரியாது, 120 கிலோ இருக்கும் ஆள். மூட்டை பிடிக்காத மேலே ஒரு பை போட்டு தைப்பாங்கல்ல, அந்த சைஸில் இருக்கிறோம். நம்ம கொரோனா வந்தது, நம்ம ஆட்சிக்கு வந்தோம் 21. அந்த கொரோனா வரும்போது இந்த நாடு எப்படி இருந்தது? நிற்க நாதி இல்லை, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, கேஸ் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, அவஸ்தப்பட்டோம். வந்தோமா? வந்தவன புத்தி வேலை செஞ்சது. அந்த புத்தி எந்த புத்தி? தாத்தா கலைஞர் கொடுத்த புத்தி. அது இருந்ததுனால் கொரோனாவை ஒழித்தோமா இல்லையா? எடப்பாடி கிட்ட கேட்டோம், யோ ஒரு 5000 ரூபா கூடிய பாவம், முடியாது காசு இல்லை சொன்னார். அன்னைக்கு ஆட்சிக்கே வரல. அப்ப சொன்னார், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 நான் கொடுப்பேன், ஜூன் மாசம் தருவோம். மே 2000, ஜூன் 2000 கொடுத்தோம். சொன்னா போதாதுடா, மனசு இருக்கணும். இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே இங்கே இருக்கின்றேன் தாயை தமிழை உன்னை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், யாருக்கு வாக்களித்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். நம்மை சுரண்ட பார்க்கிறார் பிஜேபி. இந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.